முதல்ல எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடு தேடி வந்ததுக்கு. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் இவ்வளோ நாள் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் எப்படி அரசியல் வந்தது, இதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்னு நான் மக்கள்கிட்ட கேட்டிருந்தேன். நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். நான் சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் அவ்வளோ அன்போட வாங்க, நீங்கள் வராமல் வேற யார் வர்றது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா யூத் பசங்கள்லாம் திட்டுறாங்க, நம்மள என்னென்ன யோசனை பண்ணிக்கிறீங்க வாங்கினே அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோ உரிமையோட கூப்பிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் என் எல்லா ரசிகரையும் கூப்பிட்டு எங்கள் அம்மாவை அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த நல்ல முடிவை சொல்லலான் இருக்கேன். ஸோ எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் சொல்ல வந்தது இவ்வளோதான். ஸோ இங்கே என்னை வீட்டு தேடி வந்த என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்கிட்ட சொன்னது இந்த திருநங்கை சிஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, பார்க்க வந்திருக்காங்க, உங்களுக்கு பொக்கே கொடுக்க வந்திருக்காங்க. நான் ஜிம்ல இருந்தேன், சரி பார்க்க வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. பார்த்தா இவ்வளோ அன்புகள் வீட்டாண்ட கூட்டியிருக்காங்க. வந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நீங்க நினைச்சது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. தேங்க்யூ. நீங்க என்ன கேள்வி அரசியலுக்கு வரப்போறீங்களா இல்லையா, இதை முதல்ல தெளிவுபடுத்தணும்ன்றது மக்கள் எதிர்பார்க்கறாங்க சார். நான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சேன். நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். அதை என் ஃபேன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு எங்க அம்மாவை அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த முடிவை சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, வர்றதுனா வர வேண்டியதானே, ஏன் நீங்க மக்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்கன்னு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க மக்கள் கிட்ட. நான் கேட்பேன். அது என்னுடைய ஐடியா. நான் என்ன நினைக்கிறோனோ அப்படிதான் வாழ முடியும். மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாழ முடியாது. புரியுதுங்களா? மக்கள் கிட்ட ஏன் கேட்கணும்? இவ்வளோ நாள் வீட்டில் அம்மா கிட்ட கேட்டோம், என் தம்பி கிட்ட கேட்டோம், எல்லா உறவுகிட்டையும் கேட்குறோம். ஸோ தாய்க்கு நிகராக நினைக்கிற என்னுடைய மக்கள் கிட்ட கேட்கறதுல என்ன தப்பு? இவ்வளோ நாள் என் கூட டிராவல் பண்ணி வந்திருக்காங்க என் ரசிகர்கள். அப்புறம் திருநங்கை தங்கைகள் கூட நேற்று பேசினேன், என்னுடைய மாற்றுத்திறனாளிகளாலும் கூட பேசினேன். எல்லாருக்கும் பேசி ஒரு வார்த்தை கேட்கறதுல அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல என்ன கெட்டு போகுது? ஸோ நீங்க ஏன் கேட்குறீங்கன்ற கேள்வி கேட்குறீங்கல்ல, அது உங்க விருப்பம், நீங்க கேளுங்க. நான் இனிமே எதனா செய்யறதுன்னா மக்கள் கிட்ட கேட்டு தான் செய்வேன். அதுக்குன்னு சின்ன சின்ன விஷயம்லாம் இல்லை. ஏதோ ஒரு பெரிய முடிவு எடுக்கணும்னா மக்கள் கிட்ட கேட்பேன். இது ஏன் ஸ்டைல். ஆல்ரெடி நீங்க அரசியல்ல இருக்கிறதா தான் நாங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு மாசம் தாவேக அரசு நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி மதிப்பிடுறீங்க, அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? புரியல சார். தமிழக வெற்றி கழக அரசு, விஜய் தலைமையிலான அரசு ஒரு மாசம் கடந்து இருக்கு, முடிச்சிருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க, எப்படி மதிப்பிடுறீங்க? இந்த ஒரு மாசமா நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். இந்த அரசு என்ன பண்றாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தான் உங்களுடைய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு விஷயம் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. கோவில் முன்னாடி இருக்கிற மதுக்கடையை மூடுறதுன்றது, ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு முன்னாடி மதுக்கடையை மூடுறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த கல்வித்துறை அமைச்சர் அவருடைய நடவடிக்கை, அப்புறம் அறநிலைத்துறை அமைச்சர் அவருடைய நடவடிக்கை, இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறோம். உங்களை மாதிரி தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட தேவைப்படுது சார். இப்போ நம்ம ஒரு புதிய ஏரியாவில் போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுங்களேன். அந்த வாடகை வீட்டுக்கு போனவொடனே வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார். ஓனர் கீ கொடுப்பாரு. வீட்டுக்குள்ளே போனாதான் எங்கே பைப்பு சரியில்லை, எங்கே ஃபேன் சுற்றலை, எந்த இடத்துல பெயிண்ட் அடிச்சு கொட்டுத, உள்ளே போன பிறகு தான் சார் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கே அப்படி இருக்கு. ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா, ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. புதுசா அரசு வேணும், மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? ஒரு வாடகை வீட்டுக்கே நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஒரு அரசாங்கத்தை புதுசா கொடுத்துருக்காங்க. சோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். எதிர்க்கட்சிகள் அதுக்குள்ள கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க சார். கடுமையான விமர்சனங்கள் அவங்க முன்வைக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சார், நான் எது இருந்தாலும் மனசில் படுறது ஓப்பனா பேசுவேன். அதுக்கு
பொறாமை தான் சார் காரணம். ஏன்னா விமர்சனங்கள் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு விமர்சனங்கள் வச்சா நல்லா இருக்கும். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும். சார் திருச்சி கிழக்குல நீங்க போட்டியிட போறீங்களா? திருச்சி கிழக்குல போட்டு சார், நான் முதல்ல அரசியல் வரனா இல்லையான்னு நான் எங்க அம்மா முன்னாடியும் எங்க ரசிகர் முன்னாடியும் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அது சொன்னப்பறம் அதை பத்தி பேசலாம். சரி, உங்களோட அரசியல் வருகை அறிவிச்சதுக்கு அப்புறம் எதை நோக்கி நீங்க பயணம் பண்ண போறீங்க? உங்க ரசிகரோட பெரும்பாலான கருத்து தாவேக்காக அப்படின்னு சொல்றாங்க. கமெண்ட்ஸ்லயும் தாவேக்காக பதிவு வந்து அதிகமா இருக்கு. எப்படி சார், யாரு கூட வரணும், எந்த டைம்ல வரணும், எப்படி வரணும், என்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். அதை கூடிய சீக்கிரம் ரசிகர்கள் முன்னாடி சொல்றேன். எதிர்கட்சிகளா ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க விஜய் மீது. யாரோட சேர்ந்து பயணிக்க போறீங்க சார் உங்க அரசியல் வாழ்க்கை? அதெல்லாம் கொஞ்சம் பர்சனல் சார். அதெல்லாம் பர்சனலான விஷயம். ஒரு சில போன் வந்திருக்கு, எல்லாம் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க, வாங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ண கூப்பிட்டுருக்கேன். எனக்கு என்ன ட்ரஸ்ட் வச்சு நடக்கும்போது எல்லா கட்சி தலைவர்கிட்டையும் நான் போய் ஹெல்ப் கேட்டிருக்கேன் சார். எல்லாரும் வந்து எனக்கு எதிரி இல்லை, எல்லாரும் எனக்கு நண்பர் தான். ஸோ எல்லாருக்கிட்டையும் அட்வைஸ் வாங்கி பெரியவங்க கிட்ட எல்லா கட்சி தலைவரும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னோட முடிவை சீக்கிரமா அறிவிப்பேன் சார். ரஜினி அவர்களோட இது குறித்து ஏதாவது பேசுனீங்களா? உங்களுடைய அரசியல் இந்த மூவ்மெண்ட், அதாவது வரவேற்றது ரஜினி அவர்களோட ஏதாவது பேசுனீங்களா? உரையாடுனீங்களா? அவர் ஆசீர்வாதம் இல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சார். ஸோ அவருடைய ஆசீர்வாதத்தோட தான் நான் எல்லாம் பண்றேன். ஏன் சார் புரியல? அண்ணாமலை யார் வேணா வரலாம் சார். நல்லது பண்ணுறதுக்கு யார் வேணா வரலாம்ல. ஸோ அண்ணாமலை சார் மட்டும் இல்லை, அவர் நல்லா படிச்சவர், நல்ல அரசியல் புரிதல் இருக்கிறவர். ஸோ புது ஆளுங்க வர்றது நல்லது தானே சார். ஆல் தி பெஸ்ட். ஆமா சார், என் முடிவை தெரிவிச்ச அப்புறம் எல்லாருக்கிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்கணும்ல. மேடை நிகழ்வு எப்போ எதிர்பார்க்கலாம்? மேடை ஏற்றம் எப்போ எதிர்பார்க்கலாம்? கொஞ்சம் சீக்கிரமாவே சார். ஏன்னா ஒரு விஷயம், ஒரு புது விஷயத்த நம்ம முன்னெடுத்து போறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து கரெக்டான தேதியை சார் உங்களெல்லாம் கூப்பிடாமையா சார் பண்ணிடுவோம். ஏன்னா நான் டான்ஸ் மாஸ்டர்ல இருந்து வளர்ந்து வரைக்கும் என் பத்திரிகையாளர் எல்லாருமே என் கூட வந்து சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. எல்லாம் என்னுடைய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீ கூட இருந்திருக்கீங்க. நீங்களும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான். உங்களை எல்லாரையும் கூப்பிடுவேன், எல்லா ப்ரெஸ் மீட்டும் நான் அட்டன் பண்ணுவேன், எல்லாரையும் பார்ப்பேன். சோ உங்ககிட்ட சொல்லாம எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டேன். விஜயோட ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாம் தற்கூரின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. என்ன சார் புரியல? விஜயோட ரசிகர்கள் அதே போல தாவேக்கா தொண்டர்கள் எல்லாம் தற்கூரின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த ஒரு டேர்ம் எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி உங்க கருத்து என்ன? விஜய் சார் ரசிகர்கள் தற்கூரின்னு ஏன் கேக்குறான்னு கேக்குறீங்களா? விமர்சனம் பண்றாங்க எல்லாரும் சார். எல்லாரும் தற்கூரின்னு சொல்றது வந்து ஒருத்தர் வளர்ந்து வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஏதாவது ஒரு தாக்கணும், அவங்க வரவு வைக்க கூடாதுன்றதுக்காக கூட அப்படி சொல்லலாம். மற்றவங்களுடைய பார்வையில வந்து அது தற்கூரி சார். எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. அது வந்து தாவேக்காவின் அம்புக்குறி. அது தற்கூரி இல்லை, தாவேக்காவின் ஷார்ப்பான அம்புக்குறி. அது எப்படின்னா பெரிய மலையை உடைக்கும், நுழையாத இடத்துலயும் நுழையும். அது என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கு. கண்மூடி கண்ணி திறக்கிறதுக்குள்ள வந்து உக்காந்துட்டாங்க. சோ அது தற்கொலை இல்ல சார், தாவேக்காவின் அம்புக்குறி. கையை இப்படி வச்சு அடிக்க வேண்டியதுதான், அடிச்சிட்டாங்க. சோ அவங்க மேல பொறாமப்படுறதா இல்ல அவங்க மேல பொறாமப்பட்டுக்கிட்டே வந்து தினமும் விமர்சிச்சுட்டே இருக்கிறதுன்றத விட்டுருங்க சார். யாரா இருந்தாலும் அவங்க எப்படி ஜெயிச்சாங்க, நம்ம என்ன பண்ணல, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள விட நம்ம எப்படி ஜெயிப்போம். மக்கள் கிட்ட போய் சொல்லுங்க, அவங்க நீங்க என்ன பண்ண போறீங்க, அடுத்து வந்து நீங்க எங்க மிஸ் பண்ணீங்கன்றத போய் மக்கள் கிட்ட சொல்லுங்க. அவங்க பார்த்து உங்களுக்கு பண்ண போறாங்க. 26 தேர்தலுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பையோ என்ன சார்? 26 தேர்தலுக்கு அப்புறம் அரசியலுக்கு வரட்டுமா வேணாமா அப்படின்னு ரசிகர்கிட்ட கேட்க வேண்டிய தேவை. அதுதான் முன்னாடி பதில் சொல்லிட்டு சும்மா ரிப்பீட் வேற கேள்வி தம்பி. இல்ல சார், அதெல்லாம் ரூமர் சார். ரூமருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது சார். ஏன்னா நம்ம வந்து எந்த விஷயம் வந்து வெளிப்படையா அவங்க சொல்றாங்களோ அதுக்குதான் சொல்ல முடியும். அரசியலுக்கு வரனா இல்லையன்றது சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நடிப்பினத்தை பற்றி பேசலாம். விஜய் அவர்கள் வந்து பிரஸ் மீட்டே பண்ண மாட்டாரு, தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பா இது வரைக்கும் பேச மாட்டாரு. அதுக்கு ஏதோ ஒரு காரணம், அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சும்மா வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறவங்க வேணுமா இல்ல செயல்படுறவங்க வேணுமா, நீங்க தான் டிசைட் பண்ணுங்க.
இப்ப நீங்க வந்து இப்ப உங்களுக்கு எல்லாரும் நண்பர்களா இருக்கா, ஒருவேளை அரசியல் முடிவை எடுத்த பிறகு அவங்களே உங்களுக்கு இணக்கமாக அந்த சமயத்துல நீங்க எப்படி செயல்படுவீங்க, என்ன மாதிரி செய்வீங்க? சார் இப்ப இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவரும் நான் அண்ணனா பாக்குறேன், என்னுடைய அப்பாவை பாக்குறேன், வயசானவங்க எல்லாருமே வந்து எனக்கு வந்து ஒரு சொந்த மாதிரி தான் சார் பாக்குறேன். ஒருவேளை நான் என்னுடைய அரசியலுக்கு நான் வந்து என்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைக்கும் போது அவங்க என்ன இப்ப மட்டும் என்ன அடிக்கலன்னு நினைக்கிறீங்க? நான் வரலாமா வேணாமான்னு கேட்டதுக்கு லைட்டா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்மெல் எல்லாம் வருது. சோ இப்ப நான் விஜய் சார் பத்தி வேற பேசியிருக்கேன்ல, இப்போ அந்த அம்புன்னு பேசியிருக்கேன், வாடகை வீடுன்னு பேசியிருக்கேன். இதுக்கெல்லாம் இன்னும் அடிப்பாங்க, அடிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இல்ல நான் சொல்றேன், சொல்லி முடிச்சிடுறேன். அடிக்கட்டும், எல்லாமே வந்து விளையாட்டு தானே, நம்மளும் நல்லா கேம் ஆடுவோம்ல, களத்துக்கு இறங்கணும்னு நம்மளும் கேம் ஆட ஆரம்பிப்போம். சார் மக்கள் ஆதரவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க அரசியலுக்கு வந்தா மக்கள் ஆதரவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் ஆதரவு நான் சொல்ல மாட்டேன் சார், நீங்களே பாக்குறீங்களே, கமெண்ட்ஸ் போய் பாருங்க. நான் போட்ட வீடியோக்கு எப்படி கமெண்ட்ஸ் பண்றாங்கன்னு பாருங்க. கண்டிப்பா மக்களுக்கு யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியும் சார். சார் நடிக்கவே முடியாது சார், இப்ப இருக்கிற சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு சார். நீ நடிச்சா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் சார், நீ உண்மையா இருந்தா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் சார். நான் நடிக்க மாட்டேன் சார், உண்மையா இருப்பேன் சார். சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் ஒரு கருத்து மோதல் இருந்தது, அது தீர்ந்துருச்சா? இல்ல அவரையும் நீங்க அண்ணனா தான் பாக்குறீங்களா, இல்ல அவரை போய் சந்திப்பீங்க? அதான் சொல்ல வீடியோலயே சொல்லிட்டேன்ல சார். சீமான் சார் வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனையா இருந்தது, அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா பார்த்தேன். அவர் தான் அன்பு, எது கொடுத்தாலும் அதீதமா இருக்கும். அண்ணன் ஃபோன் பண்ணி பேசினார், எல்லாம் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் சார். இங்க அரசியலுக்கு நான் வர்றது வந்து சண்டை போடுறதுக்கு வரல சார், வெறுப்பு அரசியல் பண்றதுக்காக வரல. மக்களுக்கு என்னால முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்தா அதுல எப்படி எல்லாம் பண்ண முடியும்ன்ற ஒரே ஒரு ஆசை தான் சார். இதுக்கப்புறம் இங்க வந்து பணம் சம்பாதிக்கணும், இல்ல இது வந்து பதவியில உட்காந்துக்கணும், அதுக்கெல்லாம் வரல சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 மாற்றுத்திறனாளிக்கு பண்றேன்னா அங்க வந்து 1,00,000 மாற்றுத்திறனாளிக்கு பண்ணுவேன் சார். எனக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுறவங்க, சாப்பிடுறவங்க, ஒருமை நிலையில இருக்கிறவங்களுக்கு இப்ப முடிஞ்சு 1,00,000 பேருக்கு பண்றேன்னா அங்க வந்து கோடி மெம்பருக்கு என்னால பண்ண முடியும் சார். சார் பணம் லைஃப் இல்லை சார். வாழும்போது மனுஷன் எப்படி வாழ்ந்தான் எப்படி செத்தான்றது தான் சார். நான் சாகும் போது ஊரே அழும் சார். தேங்க்யூ ஸோ மச்.